लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்துடைய 25வது நாள் பதிவேற்றம் திருவேங்கடத்தந்தாதியினுடைய 61வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தள் தன் தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாள் உள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சே திரு அந்தாதி 100 கலித்துறையே. 61வது பாசுரம். பண்டை இருக்கும் அரியா பரமபதத்தடியார் அண்டை இருக்கும்படி வைக்கும் அப்பனை அண்டத்துக்கும் தன் தயிருக்கும் மலர்ந்த செவ்வாயினை தாழ்வணங்கா மண்டை இருக்கும் விடுமோ சனன மரணமுமே. பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று தொடர்கதியாகவே வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் பழமையான தமிழ் வேதங்கள் கூட அறிய முடியாதவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள். அது மட்டுமல்ல, பரமபதத்தில் இருக்கிற அடியார்களுக்கு கூட முழுவதுமாக தமிழ் வேதம் ஆகிய 4000 தெரியாதாம். இருந்தாலும் அவர்களை எல்லாம் அருகிலே வைத்து கொண்டிருந்து தம்முடைய அடியார்களை அருகிலேயே இருந்து காத்து ரட்சிக்கக்கூடியவன் திருவேங்கட பெருமாள். அந்த திருவேங்கடமுடையானுடைய வாய் எப்படி இருக்கிறது என்றால் செவ்வாயாக இருக்கிறது. ஒரு ஒழிகாலத்திலே உலகங்களை எழுதுவதற்கும் குளிர்ந்த தயிரை உண்வதற்கும் திறந்த வாய் போன்ற சிறந்த வாயை உடைய அந்த பெருமாளுடைய பாதங்களை படியாதனுடைய தலை இருந்து என்ன இல்லாமல் இருந்து என்ன, அந்த தலையை உடையவர்களுடைய உங்களுக்கு என்று சொல்கிறார். அப்படியான உங்களுக்கு பிறப்பும் இறப்பும் ஒரு தொடர்கதையாகவே இருக்கும் என்று சொல்லுகிற பாசுரம். உலகங்களை உண்ணுவதற்கும் குளிர்ந்த தயிரை உண்ணுவதற்கும் திறந்த சிவந்த செவ்வாய் மலர் உடையவன் என்று பெருமாளை பற்றி பேசுகிறார். பிரளய காலத்திலே உலகத்தை உண்டது பிரசித்தம். கண்ணனுடைய திருவதார காலம் அவதாரம் எடுத்ததே தயிரும் வெண்ணையும் திருடி தின்பதற்காகத்தான் என்று அனுபவிப்பார்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட திருவாயுடைய பெருமாளுடைய பாதத்தை பணியாதவர்களுடைய தலையானது மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் என்று இருக்கக்கூடிய நிலையையே அடையும். அவர்கள் முக்தர்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்கிறார். அதே முக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் வேதம் என்பது அறியப்படாமல் இருக்கக்கூடிய பரமபதத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் அருகிலேயே இருந்து ஜோதி சுடராக அவர்களை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறான் என்னுடைய அப்பனான பெருமாள். அவனே திருவேங்கடமலையிலும் இருக்கிறான் என்று சொல்லுகிற பாசுரம். பெருமாளை வணங்காத தலை பிறப்பும் இறப்பும் என்று தொடர்ந்து அனுபவப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொல்லுகிற பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். பண்டை இருக்கும் அரியா பரமபதத்து அடியார் அண்டை இருக்கும்படி வைக்கும் அப்பனை அண்டத்துக்கும் தன் தயிருக்கும் மலர்ந்த செவ்வாயனை தாழ்வணங்க மண்டை இருக்கும் விடுமோ சனன மரணமுமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.